ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்திய செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? இன்னொரு வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இது எப்ப நடந்தது? நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்பொழுது வாங்க 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனம் 16வது வசனம் வாசிக்க போறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான். அமலேக்கியன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட 396 வருஷம், 396 396 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அமலேக்கியருக்கு செய்த அந்த விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணினாராமா? மனசிலே வைத்திருந்தாராம். தன் ஜனங்களுக்கு விரோதமாய், தன் பிள்ளைகளுக்கு விரோதமாய். நான் நம்புறேன், சிலர் நமக்கு விரோதமாய் செய்கிறதை நாமே மறந்தாலும், நம்முடைய சன்னதிகள் மறந்தாலும், ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராமா? கணக்கிலே வைத்திருப்பார். தேவனுடைய அலங்கத்தை கட்டின தேவனுடைய மனிதர்கள், திறப்பில் நின்ற தானியேல் என்கிற தேவனுடைய மனிதன், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை அவங்க ஜெபிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை. என்ன ஜெபம் தெரியுமா? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும், சொல்லுங்க, அவங்க எப்போ ஜெபம் பண்ணினாலும் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கும்போது தங்களுக்காக மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கல. யாருக்காகவும் மன்னிப்பு கேட்டாங்க? சொல்லுங்க. அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்காக, பரம்பரை பரம்பரையாய் செய்த தவறுக்காக அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் அப்படின்னா, சிலருடைய கண்ணீர், சிலருடைய வேதனை அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணாது அப்படின்னா, சிலரை விட்டு கடந்து போகாது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெரிய இடத்தோட ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. எல்லாரும் இறந்து போனாங்க. அந்த இடம் இப்பவும் இருக்குது. மிக முக்கியமான இடம், ஒரு ஜங்ஷன். அதனுடைய ஒரு சென்ட் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பு வரும். அந்த இடத்தை ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கு அபகரிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார். பாலடைஞ்சு போய் கிடக்கிற இடம். அந்த இடத்துல அந்த அம்மாவை போய் சந்திச்சார். என்னம்மா, இந்த இடம் யாருடையது? யார் பேரில் இருக்குது? என்னுடையதாயா. உனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை. உடனே அந்த மனுஷன், சரி உனக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் தர்றேன், நீ அந்த இடத்த எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த வயசான அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம், நான் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க, அவருடைய சொந்த, அந்த பையனுக்கு தான் இந்த இடத்த நான் கொடுப்பேன், அது எனக்கு வேணும், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, என்னுடைய கணவனார் இங்கே தான் இறந்து போனார், நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக எழுத போகிறது இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் உடனே, அது எப்படி இந்த அம்மாவை அப்படி விட முடியும் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காண்பித்து, தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி அந்த அம்மாவை அங்கிருந்து துரத்திட்டாங்க. இந்த இடம் உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த இடத்துலேருந்து துரத்தி, அந்த அம்மா அனாதையை போல ரோட்டில், அவ்வளோ பெரிய சொத்துள்ளவங்க, பல நாட்கள் ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே மரித்து போனார்கள். அந்த இடம், அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்டு அதில் ஒரு பெரிய வருமானத்தை பார்க்குற நோக்கத்தோட அந்த நபர் அதில் இறங்கி செஞ்சார். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்,
ஒரே ஒரு மகன். ஆனால் கொடுமை என்னன்னா, ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த ஒரு மகன் எந்த சொத்தையும் அனுமதிக்க முடியாதபடி பைத்தியமாக்கப்பட்டான். என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்க? எதுவுமே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதையுமே அனுபவிக்க முடியாம அந்த மனுஷன் இருக்கிறாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சா நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, நிலை நிற்கவே முடியாது, நிலை நிற்கவே முடியாது. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோட இருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றது போல என் கைகளை உயர்த்தி நான் ஒன்று சொல்றேன். இனி மரணம் வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என் மனசறிஞ்சு, எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்க மனைவி உங்களுக்கு செய்த துரோகமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், உடைய கணவன் உங்களை பண்ணின பிரச்சனையா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், பழி வாங்குற எண்ணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே, நீ பழி வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குதல் உனக்குரியதா அல்ல. அந்த நபரிடத்துல பழி வாங்குறது உனக்குரியதா அல்ல. நீ பட்ட காயம் ரொம்ப பெருசு, நீ பட்ட அவமானம் ரொம்ப பெரியது. என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை தணிக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உன் கரத்தை பிடித்து கர்த்தர் பேசுறாரு, இல்ல இந்த வேலை உன்னுடையது கிடையாது, அதை என் கையில விட்டு நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி, ஆமேன், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நான் நிரூபிப்பேன். உன்னாலே தண்டனை கொடுக்க முடியாது, உன்னாலே அந்த மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல எப்பவுமே நமக்கு ஒரு ஜெபம் வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும். எல்லா தாழ்மையோடும் உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக எத்தனை 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 மனிதர்கள், எத்தனை எத்தனை ஆயுதங்கள். ஆனா ஒன்னு எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை, இன்னொன்னு எதிர்க்கிறதுக்கு வேதத்துல இடமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். முதல்ல சிவானந்த காலனிலே கட்டின ஒரு பேனருக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சு சர்ச்சை இழுத்து மூடணும்னு நினைச்சு நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணி எத்தனையோ சூழ்நிலைக்கு போனவங்க இன்னைக்கு உயிரோடு கூட இல்லை. இந்த சர்ச்சை முடிச்சிருவோம், மூடிடுவோம்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இல்லை. ஆனா கர்த்தர் இன்று வரைக்கும் நம்மளை அழிக்கவே இல்லை, கர்த்தர் அழிக்கவே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர், உடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறது நம்முடைய ஜெபம் அல்ல. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனையில நம்ம சந்தோஷப்பட போறதில்லை. ஆனா நான் நம்புறேன், மிஞ்சும் கோபத்தை அடக்குகிற கர்த்தர், பழி வாங்குதலை யாருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்காம அவர் யார் கையில வச்சிருக்கிறாருன்னா அது என்னுடையது. இங்க உலாவுகிற ஆவியானவர், இங்க உலாவுகிற இயேசு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, வழக்காடுதல் எனக்குரியது. இதை நன்றாய் அறிந்து கொண்டவன் தான் ஈசாக்கு. ஏசேக்கில் அவனோடு வாக்குவாதம் பண்ணினாங்க, சித்னாவில் அவனுடையதை அவர்களுடையது என்று பிடுங்கி கொண்டார்கள். அவனுடைய உழைப்பு, அப்பாவுடைய உழைப்பு எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டாங்க. ஆனா ஈசாக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சான், இவர்களோட வழக்காடுவதோ பழி வாங்குறதோ ஏன் வேலை இல்லை. சித்னாவையும் விட்டுட்டு ரகபோத்துக்கு போனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார்.
யோசேப்பு பெரிய அதிகாரியாய் உயர்த்தி மேடையின் மேல் உட்காரும் போது தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து முன்னாடி நிற்கும் போது அவர்களே இவன் பழி வாங்கிடுவான்னு நினைக்கும் போது யோசேப்பு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தான். பழி வாங்கிறது எனக்குரியது அல்லப்பா, அது கர்த்தருக்குரியது. நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நாட்டிலே அவ்வளவு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்திலே ஆணித்தரமா சொல்லுகிறார். கர்த்தர் தீவிரமாய் சொல்லுகிறார், உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல பெரிய உயர்வு இருக்கு மகனே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு மகிமை இருக்கு மகளே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன். நீ தாழ்ந்து போக போக, நீ விட்டு கொடுக்க நீ அமைதியா இருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் என் வழக்காடிகளோட வழக்காடி கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயத்தை தருவார். கர்த்தர் நியாயத்தை தருவார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இஸ்ரவேல் ஜனத்தாரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஹல்லேலூயா கரங்களை தட்டி இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் அதுதான். நீங்க கரங்களை தட்ட தட்ட அந்த எகிப்தியர்கள், ஓ ஹல்லேலூயா, அந்த விரோதமான சக்திகள் அது முழுவதும் ஒன்றுமில்லாமல் முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை வழக்காடக்கூடாது அப்படின்றதுல ஒரு 3 காரியத்தை. முதலாவதாக, நீங்க ஏன் வழக்காடக்கூடாது அப்படின்னு சொன்னா, வழக்காடுகிற அந்த காரியத்தை கர்த்தர் கையிலே எடுத்தார். ஆண்டவர் கையில எடுக்கிறத நம்ம கையில என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கையிலே எடுத்ததை நம்ம கையில எடுக்கக்கூடாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஆண்டவர் கையில எடுத்துட்டாரா, அதுக்கப்புறம் உங்க பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ நீங்க என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. இந்த அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு கப்பல் ஏறி போறான் யோனா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறினா கூட பரவாயில்ல, உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து அவர்கள் கொண்டு வந்த சம்பாதிச்ச மொத்தத்தையும் கடல்ல தூக்கி வீசிட்டாங்களாமா. ஆனா அவர்களால யோனாவை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? கண்டிப்பா காப்பாற்ற முடியல. ஏன்னா யோனாவுடைய பிரயாணம் யார் கையில இருக்குது? கர்த்தர் கையில இருக்குது. கர்த்தர் கையில எடுத்ததை கண்டிப்பாக உங்க கையில எடுக்கக்கூடாது. சிலரை ஆண்டவரே உருவாக்குவார், சிலரை ஆண்டவரே சில இடத்துல உட்கார வைப்பார், சிலரை சில இடத்துல வந்து நமக்கு பரிதாபமா இருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவரே தான் அவங்கள அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போவாரு. நீங்க பிள்ளை பாசத்துல, அப்பா அம்மா பாசத்துல, குடும்பத்தினுடைய பாசத்துல போய் பிள்ளை கர்த்தருடைய கைதான் அவன் மேல இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க போய் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களுடைய நேரமும் தான் வீணே தவிர கர்த்தரால தான் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். சில நேரத்தில் அம்மா அப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைகள் பாடுபடும் போது உங்கள் இருதயம் கொந்தளிக்கிறது தவறல்ல. உங்கள் இருதயம் வருத்தப்படுத்தி எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தவறல்ல. ஏன்னா ரத்தம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைய கர்த்தர் அந்த பாதையில் நடத்துறாருன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உன்னை இந்த பாதையில் நடத்துறாரு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தரை தவிர வேற யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது, என்னால ஒண்ணுமே உனக்கு பண்ண முடியாதுன்றத நீங்க தெளிவுபடுத்திடணும். ஆனா நிறைய அம்மா அப்பாங்க பண்ற பெரிய தவறு என்ன அப்படின்னா, கர்த்தர் எடுக்க வேண்டிய பொறுப்பை இவங்க கையில எடுக்கிறதுனால ஆண்டவரும் செய்ய முடியாது, இவங்க செஞ்சா திருப்தியும் ஆகாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் கையிலே எடுக்க வேண்டியதை நம்ம நம்பர் 1, முதலாவதாக நான் ஏன் பழி வாங்க கூடாதுன்னா, அது ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா கர்த்தர் வேலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அது கர்த்தருடைய வேலை.